அதிமுக நான் சொந்தம் கொண்டாடணும்னா நான் ஒண்ணு அதிமுக உறுப்பினரா இருக்கணும், இல்ல அதிமுகவுடைய உறுப்பினருக்கு பிள்ளையா பிறந்திருக்கணும். இப்ப ஜோசப் விஜய் மானம் கட்ட முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிக்க நினைக்கிறாரே. விஜய் அவர்களே, நீங்கள் என்ன அதிமுக உறுப்பினரா இல்ல அதிமுக காரனுக்கு பிறந்தவரா? உங்கள் பிறப்பை இந்த தமிழகத்துக்கு தெரியவில்லை. நான் என்ன கேட்கிறேன், தவறா இருந்தா மன்னிச்சுக்கீங்க. இதுவரைக்கும் தமிழகத்தில் வரலாற்றில் முதலமைச்சராக இருந்தவர்களுடைய தாயும் தந்தையும் யார் என்பது தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு நன்றாக தெரியும். எனக்கு என்ன டவுட்னா, இன்னைக்கு 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டு முதலமைச்சர் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனா 8 கோடி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வழிகாட்டுகிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே, சட்டசபையில் அப்பாவை காணோன்னு தேடுறீங்க, ஓடு ஓடு ஓடுன்னு ஓடுறீங்க. உங்க அப்பா பேரை மட்டும் எங்களுக்கு, உங்க பெத்த அப்பாவை கொஞ்சம் சொல்லிட்டு அதிமுகவை அபகரிப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பதற்கு தயாரா? ஒரு விஜய் அல்ல, 1000 விஜய் வந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கோப்பனாலும் அசைக்க முடியாது. அதான் அதிமுக வரலாறு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிப்பதற்கு இந்த பூமியில இதுவரை எவரும் பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்க போவதில்லை. உங்க பிறப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியல. இது அநாகரிகமா யாரும் நினைக்க வேணாம். எனக்கு இருக்கிற சந்தேகத்தை கேட்கிறேன், அவருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் அவங்க அப்பா யாருன்னு ஒரு அம்மா போய் அமைச்சர் கேட்கிறாங்கல்ல, வாட் இஸ் யுவர் ஃபாதர்? நான் கேட்கிறேன் விஜயை பார்த்து, வேர் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு நான் கேட்கிறேன், உதயகுமார் கேட்கிறேன், சொல்லுங்க. ஆகவே இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து ஏன் நீங்கள் வஞ்சகம் வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரிக்க நினைக்கிறீர்கள்? அல்ல, அவருங்க ஒருத்தர் இருக்காரு, குஷி ஆனந்து. இங்க இருக்கிறவங்க யாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ராஜா, நீ பார்த்திருக்கியா? அவர் பாண்டிச்சேரிக்காரு, நீங்க எல்லாம் பார்த்தது இல்ல. துரைப்பாண்டி, நீ ராஜா எல்லாம் பார்த்திருக்கீங்களா? வாய்ப்பு இருக்க. அவர் சொல்றாரு, நம்ம சொல்லுவோம்ல, நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 வரை தீர்ப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எடப்பாடி, அதை நம்பியவர்கள் கெட்டு போனதில்லை. நம்பாமல் கெட்டு போனவர்கள் யாராவது இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உயிரினும் மேலான தலைவர்கள். குஷி ஆனந்த் ஒரு விழாவில் சொல்றார், முதல்வர் விஜய் அவர்களை அள்ளிக்கிட்டு வந்தது அள்ளிக்கிட்டு போவாத எங்க வேலை. அவரை நம்பினவங்க இந்த தமிழ்நாட்டில் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை, கெட்டு போனதா சரித்திரம். என்னடா சொல்ல வர்றது? பைத்தியக்காரிகளா அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் நாங்க என்ன செய்யணும்? அந்த அமைச்சரவையில உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் பேசுற பேச்சு தாங்க முடியல. டெய்லி நெஞ்சு வலிக்கு மாத்திரை கையில வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாட்டில் நடமாட வேண்டியதா இருக்கு.